அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பஅத். இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்வில், இஸ்லாமிய வாழ்வில் ஒருவருக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு சுன்னாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது அந்த வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வார்த்தையை எங்கே போனாலும் நாங்கள் பாவிக்கலாம், எங்கே போனாலும் சொல்லலாம். மரண வீட்டிலும் சொல்லலாம், திருமண வீட்டிலும் சொல்லலாம், ஆகாயத்திலும் சொல்லலாம். எந்த இடத்தில் போனாலும் இதனை பாவிக்கலாம். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும். இதுக்கு தானே நம்ம கஷ்டப்படுறோம், இதுக்கு தானே நம்ம சிரமப்படுறோம். அப்போ ஒரு மனிதன் எவ்வளவுக்கு நாங்கள் இந்த சலாத்தை சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு அதற்கான சவாபுகள் இருக்கின்றது. அப்போ இந்த சலாம் இன்றைக்கு சில இடத்துல மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சலாம் ஒரு பிச்சைக்காரன் செல்றான்னா அதுக்கு ஒரு மீனிங், நம்முடைய முதலாளிக்கு சொல்றதுக்கு ஒரு மீனிங். அந்த சொற்களை நாங்கள் சரியாக உச்சரிப்பதில்லை. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் என்ன சொல்றான்னு தெரியாது. சலாம் சொல்றோமா இல்லையா? அந்த சலாத்துக்கு இருக்கின்ற மகிமை தெரியாதன் காரணமாக அதை நாங்கள் ஒரு சாதாரணமாக, சில பேர் சலாம் சொல்றது கூட வெக்கம். அதான் சபாவுல் ஹைர். இவர் என்னமோ அரபி நாட்டில் பிறந்து வளர்ந்து அந்த பரம்பரையில் வந்தவரை போல சபாவுல் ஹைர், மசா நூர், மசால் ஹைர். அரபு பாசியாக இருந்தால் போல ரசூலுல்லாவுக்கு மாற்றமாக தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை நாங்கள் எங்கே பார்க்கணும்? மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய சொல்லில் தான் பார்க்கணும். கௌபத்துல்லாவில் ஒரு விஷயம் நடப்பதனால் மார்க்கமாகுமா? ஆகாது. மதீனாவுடைய பள்ளி வாயில் நடக்கின்றதுனால மார்க்கமாகுமா? ஆகாது. அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். அரபுகளுக்கு சில பழக்கங்கள் இருக்கிறதுனால மார்க்கமாகுமா? ஆகாது. அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உருது பேசக்கூடியவங்க சலாஞ்சலும் கேட்டுப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ பரக்கத்தே கலாம் வ ரஹ்மத்தே கலாம் வ ஜன்னத்தே மக்காம். இந்த படிச்சாக்கள் பண்டிதர்மார் சொல்லுவானோல் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்தே கலாம் வ பரக்கத்தே சலாம் வ ஜன்னத்தே மக்காம். அது அவங்களோட பாஷையில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு. ஆனால் அது சுன்னாவா? கிடையாது. நம்ம சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அது நடைமுறைப்படுத்தக்கூடாது. நீங்கள் சபாஹ் நூர் சொல்லிடத்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள், வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே யாருக்காவது நாங்கள் சலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கூறி எதிர்பார்த்தவர்களாக முறையாக உச்சரித்து அழகான முறையில் அந்த சலாத்தை சொல்ல வேண்டும். அவசரமாக சொல்றது, குயிக்கா சொல்றது, சோட்டா சொல்றது, AWWW அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து சோட் வந்துட்டா இல்லையா? அவர் பதில் போடும்போது WWW வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. இந்த முன்னாடி 786 எழுதுகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கிற மாதிரி சலாத்தை இப்படி ஆக்கிட்டோம். அதனால் நம்ம எழுதி எழுப்பும் போதும் முறையாக நாங்கள் எழுதுவோம். என்ன மாச்சல்? மற்றதுக்கெல்லாம் எழுதுறோமில்ல, மற்றதுக்கெல்லாம் வரி வரியாக விட்டு கமா டொட்டு எல்லாம் வச்சு எழுதுறோமில்ல. அப்போ இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்கே நமக்கு இந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு தசாகுல் பொடுபோக்கு இருக்கின்றது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூல் அஷாரான்னு சொன்னார்கள் 10. இன்னொரு ஆள் வர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20 என்றார்கள். இன்னொரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து 30 என்றார்கள். என்ன யார் ரசூலுல்லாஹ்? அவர் சோட்டாச்சுன்னா அல்லாஹ் 10 கொடுக்குறான், அவர் ரஹ்மத்துல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் 20 கொடுக்குறான், வபரகாத்து சேர்த்து செல்கிறார், அல்லாஹ் 30 நன்மையிலே கொடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை பேரை சந்திக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். அதாவது நம்முடைய லைஃப்ல சந்திக்கணும். அதான் இங்க இந்த நாட்டில் நமக்கு என்ன வேலை? வேலை முடிஞ்சு என்ன யோசிக்கிறோம்? போகிறோம், விஷ் பண்ணணும், யாரை சந்திக்கலாம், எந்த கடைக்கு போகலாம், சந்திக்கிறதே நம்முடைய நோக்கம்.
சந்திக்கணும், யாரா சந்திக்கணும், யாரா வீட்டுக்கு போகணும், யாரா கடைக்கு போகணும், யாரா சந்திக்கணும். அப்போ சாதாரண ஒரு நாளைக்கு ஒரு 15-20 பேரை சந்திக்கும் பொழுது அந்த சகோதரர்களை நாங்கள் சலாத்தை முறையாக சொல்லும் பொழுது அதனால் கிடைக்கின்ற பலனும் கூலியும் நட்கூலியும் இருக்கின்றதே, அதனுடைய பெருமதி தெரியாதனால் அந்த சலாத்திலே நாங்கள் சோம்பரித்தனம் செய்கிறோம், பொடுபோக்கு செய்கிறோம், நிறைய உச்சரிக்கிறோம், இல்லை ஏனோ தானு சொல்கிறோம். ஒரு சலா சொல்லும் பொழுது எனக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதை நாங்கள் சொல்லக்கூடியவர்களா இல்லை, ஏனோ தானோ. எனவே அன்புள்ள சகோதரிகள், சலாம் ஒருவரை கூப்பிடுறதுக்காக, ஒருவரை அழைக்கிறதுக்காக, நாம் வந்திருக்கேன் என்பதை காட்டுவதற்காக, வேறு நோக்கங்களுக்காக மாறப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடாது. நான் சலாம் சொல்லும் பொழுதும் இது ஒரு சாதாரண விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்லக்கூடிய விஷயம். அதை நாங்கள் முறையாக உச்சரித்து செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை நாங்கள் எதிர்பார்த்து செய்ய வேண்டும். எனவேதான் இந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஒரு ரோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது இடையில் அந்த ரோட்டு 2ஆக பிரிந்து மீண்டும் அவர்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த சலாத்தை சொல்லிக் கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அப்படியானால் எங்களுக்கு மத்தியிலே சலாத்தை நாங்கள் இப்போ எப்படி வச்சிட்டோம்னு சொன்னால், அறியாத ஆக்களுக்கு சலாம் செல்றது, தெரிஞ்ச ஆக்களுக்கு செல்றதில்ல. இவர் நமக்கு தெரிஞ்சால் தானே, இவர் நம்ம ரூமில் இருக்கிறவர், எப்போ இவரோட இருக்கிற இவருக்கு எதுக்கு நம்ம சலாத்தை சொல்றது? இந்த சலாத்தை நாங்கள் எப்படி பாம்பிச்சிட்டோம்? யாராவது தெரியாத ஆக்களுக்கான அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க நீங்கள் இந்தியாவா இலங்கை, இதுக்கு தான் நாங்கள் பாவிக்கிறோம். நீங்கள் எந்த ஊர், எங்கே வேலை செய்றீங்க, கூட இருக்கிறவளுக்கு சலாம் சொல்லுவதும் இல்லை, முசாஃபை அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உங்களுக்குள்ள அப்சுஸ்ஸலாம் பைனக்கும், உங்களுக்குள்ள சலாம் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சலாம் சொல்லுங்கள், பேசுங்கள் என்று சொன்னதை நாங்கள் வேறு ஒரு அமைப்பில் வேறு நோக்கத்திலே நாங்கள் ஆக்கிக் கொண்டோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த இடத்திலே நான் சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால், இந்த சலாம் சொல்வது என்பது ஒரு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இதை நீங்கள் முறையாக உச்சரியுங்கள், முறையாக மொழியுங்கள், ஏனோ தானம் ஒன்று மொழியாதீர்கள், வேற அர்த்தத்தில் சொல்லாதீர்கள், வேற வாக்கியங்களை இதுக்கு பயன்படுத்தாதீர்கள், புதிய புதிய சொற்களை பயன்படுத்தாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் சரியானது, அதை சொன்னால்தான் எனக்கு சவாபு கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் விளையாட்டு, கேலி, கிண்டல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.